அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. இப்ப சொல்லு, என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி எழுதுகிட்டு இருக்க? சந்தோஷ், அது நான் ரொம்ப நேரமாக காருக்குள்ளேயே உட்காந்துருந்தேன்ல, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கீழே இறங்கி நிற்கலாம்னு இறங்கினேன். அப்போ ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து, சொல்லுடி, என்னாச்சுன்னு சொல்லு. அது அந்த பொம்பளை இல்லை, அந்த பொம்பளை என்கிட்ட, பா என் காலுக்கு இப்போதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் மடக்கி வச்சிருந்தது ரொம்ப வலிக்குதுப்பா. அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு காலு. இப்போதான் நல்லா இருக்கு. பா இந்த கோயிலில் கூட்டத்தை பாரு, ஜேன்னு இருக்குதுல்ல. இவ்வளோ ஜனம் இருக்குதுப்பா நம்ம ஊரில். பாப்பா. பாப்பாவா? இது யாரு நம்மளா பாப்பான்னு கூப்பிடுறது? எம்மோ, ஐயோ, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா பாப்பா, உன்னைதான் கூப்பிட்டேன். என்ன பாப்பா, என்னை பார்த்தது பயந்துட்டியா? சச்சா இல்லை ஆண்டி, திடீர்னு திரும்பினா அதான் கொஞ்சம் அப்படி. சாரி, எதை தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதுவா கண்ணே, உன்னை பார்த்ததும் ஜக்கம்மா குறி சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னா கண்ணே, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? அது வேற ஒன்றும் இல்லை கண்ணு, உனக்கு குறி சொல்லணும்னு என் உள் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அதான் ரொம்ப நேரமாக நீ காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தியா, எப்போ வெளியே வருவேன்னு காத்துக்கன்னு இருந்தேன். இப்போ நீ வந்துட்ட, உன் கையை கொஞ்சம் நீட்டு தாயி, உனக்கு குறி சொல்லுறேன். ஆண்டி ஆண்டி, நீங்கள் எதை தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு குறியெல்லாம் சொல்ல வேணாம். எனக்கு இதிலெல்லாம் முதல்ல நம்பிக்கை இல்லை ஆண்டி. வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணாம். தாயி தாயி, அப்படியெல்லாம் தப்பாக சொல்லிடாத தாயி. உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது இங்கே முக்கியம் இல்லை தாயி. உனக்கு சொல்ல வேண்டிய பலனை நான் சொல்லியே தீரணும். அப்படி இல்லைன்னா நீ பெரிய ஆபத்தில் சிக்கிடுவ தாயி. ஆபத்தா? இங்கே பாருங்க ஆண்டி, இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டல, விடுங்க. நீங்கள் போங்க முதலிங்கிறது. நீ என்ன வேணா இந்த இடத்த விட்டு துரத்திடலாம் தாயி, ஆனால் உன்னை சூழ்ந்திருக்க ஆபத்தை உன்னால் துரத்தவே முடியாது. அது உன் காலையே சுற்றி சுற்றி வரும். இதோ பாருங்க, திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களா, திட்டிடுவேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, மரியாதை போங்கங்கிறது. ஏன் தெரியாது? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் தாயி. அதனால தான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். என் தாய் மூலியமா நான் வந்திருக்கேன். இதோ பாருங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க. சும்மா அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு போங்க இங்கேருந்து. போகிறேன் தாயி, நிச்சயம் போகிறேன். ஆனால் நான் உன்கிட்ட சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க தாயி. உனக்கு நான் கையை பிடிச்சி குறிய சொல்லணும்னு அவசியமே இல்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது தாயி, உனக்கு சூழ்ந்திருக்க ஆபத்து உன்னை தாக்காது தாயி. உன்னை கல்யாணம் பண்ண போகிறவனை மட்டும்தான் தாக்கும். அது அவன் உயிரையே பறிக்கும். இது பாருங்க, எதையாவது தூக்கி அடிச்சிட போறேன். போங்க இங்க இருந்து. நீ என்ன அடிச்சு கூட துரத்து தாயி, ஆனா நான் சொல்றது தான் உண்மை. சக்கம்மா எனக்கு அதைத்தான் உணர்த்துறா. இங்க பாரு தாயி, உன் கழுத்துல என்னைக்கு தாலி ஏறுதோ அன்னிலிருந்து 7வது நாள் உன் புருஷன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். அந்த பொம்பளை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் அங்கேயே நின்று அழ ஆரம்பிச்சுட்டேன். என்னால் முடியாம இருந்துச்சு. அதனால தான் வீட்டுக்கு போயிடலான்னு நான் உங்ககிட்ட சொன்ன சந்தோஷ். எனக்கு உண்மையில ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். சீரியஸ்லி நந்தினி, அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் அப்ப நம்பிட்டியா நீ? அதனாலதான் இப்படி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் தான் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் எப்போ அவங்க நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுனாங்களோ அப்போவே எனக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷ். அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகிறத பற்றி? சொல்லுங்களா. எனக்கு கல்யாணம் ஆனதோ 7வது நாள் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு அவங்க சொல்கிறாங்க சந்தோஷ். அப்புறம் எப்படி என்னால் நம்பாமல் இருக்க முடியும்? நந்தினி, அவங்க சும்மா கூட அடிச்சு விட்டுருக்கலாம் நந்தினி. நீ தேவையில்லாம இதையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. ஃப்ரீயா விடு நந்தினி. ஆமாண்டி, அதுவும் இல்லாமல் கோயிலில் நம்ம பத்திரிக்கை வச்சு வேணும்ல, அதெல்லாம் அந்த பொம்பளை பார்த்துருக்கோம். அதனால தான் உங்ககிட்ட வந்து நைஸாக பிட்டு போட்டுச்சு. அப்படியே நீ பரிகாரம் அது இதுன்னு எதனா காசு கொடுத்தனா அது வாங்கின்னு அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். இப்போல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் உண்மையாக பண்ணுறது இல்லடி. அதெல்லாம் அப்போ பண்ணின்னு இருந்தாங்க. உண்மையாக சொல்லுவாங்க, அப்படியே பயபக்தியோடு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் காசு பிடுங்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. போலியாக தான் நீ நிறைய சுற்றுதுங்க. அதனால தான் நீயும் இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணின்னுக்கிற. நீ இதையெல்லாம் நம்பாதன்னா. ஆமாண்டி, இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுக்கு. நீ ஃப்ரீயாக விடு, அவ்வளோதான். சாமி நல்லபடியாக கும்பிட்டோம்மா, சாமியை மட்டும் நம்பு, வேறு எதையும் நம்ப வேணாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அந்த விஷயம் அப்படியே என்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பொம்பளை எனக்கு எதனா ஆகும்னு சொல்லியிருந்தா கூட நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இவருக்கு அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இதுக்கு மேலே? ராகுல், காயத்ரி, நான் நந்தினி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுமா ரெண்டு பேரும்? சரிண்ணா, பேசுங்கண்ணா. நீங்கள் வாடி போகலாம். அழகத்தை நிறுத்தும் முதல்ல. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது சந்தோஷ். சொன்னால் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ்.
யாரோ ஒரு பொம்பளை என்னமோ சொல்லிடுச்சுங்கிறதுக்காக இதுக்கடி நீ அதையெல்லாம் நம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு, இப்போ நான் சொல்றது கேளு. நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எனக்கும் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதுடி, நம்பு, நான் சொல்றேன்ல, நம்பு. இல்லை இல்லை, என்னால் இதெல்லாம் நம்பாமல் இருக்க முடியல சந்தோஷ். ஆரம்பத்துல இருந்தே நம்ம கல்யாண விஷயத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பாருங்க, பத்திரிக்கை எடுத்துட்டு சாமி கும்பிட போனோம். ஆனால் என்னால் போக முடிஞ்சதா? என்னால் கோயிலுக்குள்ளே வர முடிஞ்சதா? எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை. நான் கோயிலுக்கு வெளியே தானே நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாமே தப்பாக தான் நடக்குது சந்தோஷ் நம்ம கல்யாண விஷயத்தில். ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமோ? நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்லவேளை அந்த பொம்பளை வந்து சொல்லிடுச்சுல்ல. இப்போவாச்சும் நம்ம சொல்லு, இப்போ வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஏன் நம்ம கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாது? என்னது, கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்னடி பேசுற நீ? ஆமாம் சந்தோஷ், நிறுத்திடலாம். கல்யாணம் நடக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. கல்யாணம் நடந்தால் தானே உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நிறுத்துறது தானே கரெக்டாக இருக்கும். நிறுத்திடலாம் சந்தோஷ். நமக்கு இந்த கல்யாணம் வேணாம் சந்தோஷ். எப்படிடி உன்னால இவ்வளோ ஈஸியாக கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்ல முடியுது? இல்லை, எனக்கு புரியல. உனக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இங்கே பாருங்க சந்தோஷ், எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குதா? அதுக்குன்னு உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சோ என்னால் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்லை சந்தோஷ், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாங்க, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்லலாம் வாங்க. பைத்தியமாடி நீ? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். படிச்சிருக்கல, அறிவு இருக்கா உனக்கு? யாரோ ஒருத்தவங்க என்னமோ சொல்லிட்டாங்க, அதை உடனே நம்பிக்கிட்டு இவ கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். லூசு மாதிரியெல்லாம் இருக்காதானே? கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணு. அறிவு கடவுளே. இங்கே பாரு, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நந்தினி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற எதுவும் பேசக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சந்தோஷ், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். என் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். இப்போ இதே உங்ககிட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் 7 நாளில் செத்துருவேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் இந்த கல்யாணத்தை தைரியமாக பண்ணுவீங்களா? சொல்லுங்களேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். உங்களால் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம். ரோட்டில் போகிறவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க நந்தினி. அதையெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன், சரியா? எனக்கு என்னோட லைஃப் மேலே நம்பிக்கை இருக்குது, என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்குது நந்தினி. அதை தாண்டி நான் வேறு எந்த நம்ப மாட்டேன், சரியா? என்னை எதுவும் பேச வச்சிடாத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தான் சந்தோஷ். ஆனால் அதுக்குன்னு என்னால் ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ராவெல்லாம் பேசாதானே? விருப்பம் இருக்குல்ல, அதோட நிறுத்திக்க. முதல்ல இப்படி அழுறதையும் நிறுத்து. பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போ. சந்தோஷ், அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயாச்சும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் சந்தோஷ். ஏதாச்சும் பரிகாரம் எதனா இருந்தால் பார்த்து பண்ணுவாங்கல்ல. விடமாட்ட போலியே நீ இந்த விஷயத்த. இங்கே பாரு நந்தினி, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே பார்வதியத்தை சின்ன சின்னதாக எதனா நடந்தால் கூட கெட்ட சகுனம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீ இதை சொன்னன்னு வையேன், ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுவாங்க. எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. இந்த விஷயத்த மறைச்சாலும் தப்பு தான் சந்தோஷ். சொன்ன கேளுங்க, அவங்க கிட்ட சொல்லிடலாம். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேல. சரி, ஓகே விடு. நீ சொன்ன மாதிரியே வீட்டில் இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற பேச்செல்லாம் நீ ஆரம்பிக்காத, சரியா? வாயை முடிக்கிட்டு அமைதியாக இரு. பெரியவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோம். ஆனால் யார் என்ன பேசினாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் நிற்கவே கூடாது, புரியுதா? குறித்த நேரத்தில் நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். மா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நீங்கள் முதல்ல தண்ணியை குடிங்க. இல்லைம்மா எனக்கு தண்ணியெல்லாம் வேணாம். நீ போய் அவளை கூட்டினு வா. பாரு, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? நந்தினி கிட்ட அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்ல, நீ சும்மா இரு. நீ ஏன் சொல்லி ஷில்பா அவகிட்ட? நான் எவ்வளோ நேரம் சொல்லிக்கின்னு இருக்கேன் தெரியுமா, நந்தினி கிட்ட இதை பற்றிலாம் பேச வேணான்னு. ஆனால் எங்கே கேட்க மாட்டேங்குது இது. ஏங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நம்ம பொண்ணு பயந்து போயிருக்கோங்க, அதனால தான் அவகிட்ட நான் பேசணுங்கிறேன். நீ பொறுமையாக பேசினா பிரச்சனை இல்லை பாரு. நீ அவகிட்ட கத்தனேன்னு வையா, அவள் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருவா. அதனால தான் நான் வேணான்றேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதான் சொல்கிறோம். நீ எல்லாம் இதை பற்றி பேச வேணாண்டி. நீன்னு இல்லை, யாருமே இதை பற்றி அவகிட்ட பேச வேணாம். விட்டுறலாம் அந்த விஷயத்த. ஏங்க, நான் ஏங்க அவகிட்ட கோவப்பட போகிறேன்? நம்ம கிட்ட அந்த பொம்பளை இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நந்தினி கிட்ட தானே சொன்னதா சொல்லிச்சு. அப்போ அவள் பயந்து போயிருப்பாள்ல. நம்மளாம் அவகிட்ட இதை பற்றி பேசணுங்க. பேசலைன்னா எப்படி நல்லா இருக்கும்? அதுவும் இல்லாமல் அவளும் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை பாருங்க. வந்ததுலேருந்து அமைதியாக இருந்திருக்கிறா ரூம்குள்ளேயே. பார்வதி சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மக்கிட்ட இந்த விஷயத்த அவள் மறைச்சிருக்கவே கூடாது. அந்த பொம்பளை சொல்லலைன்னா நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லை. சரி, நம்ம அவகிட்ட பேசுவோம். அம்மா அர்ச்சனா, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வாமா. சரிங்க மாமா. நம்மளுக்கு மட்டும் பிரச்சனைங்க வீட்டு வாசல்லையே காத்துனுக்குதுங்க போலுக்குதுங்க. ஒன்று போனால் இன்னொன்று வரத்துக்கு. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிடலான்னு நிம்மதியாக கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு வெளியே இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குது. என்ன பண்ணுறது இப்போ? பேசாமல் பசங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுவாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். பத்திரிகையெல்லாம் அச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஜாதகத்தை பார்த்து என்னடி பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் இப்படி வேணாம் சொல்லி தாங்க இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது. நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காட்ட தான் போகிறேன். அன்றைக்கி மணிமேகலை கூட வீட்டில் சொன்னான், இந்த மாதிரி
நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்தே நிறைய தப்பாக நடக்குது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துருங்க. ஒரு வேளை எதனா பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம்னு குழந்தை சொல்லிச்சு அது வாயால். அதை அப்பயே நான் கேட்டிருக்கணும், அப்போவே நான் போயிருக்கணும். உங்கள் பேச்செல்லாம் கேட்டு விட்டேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும், நீங்கள் இப்போ யாரும் எதுவுமே பேசக்கூடாது. நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காட்ட தான் போகிறேன். பாரு, அண்ணன் சொன்ன மாதிரி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ போய் ஜாதகம் ஜோசியம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சரியா இருக்காது. பாரு, சொன்னா கேள. அதெல்லாம் சரியா வரும். என் மன திருப்திக்காக வச்சு நான் போய் பார்க்க தான் செய்வேன். இங்கே பாரு, நீ என் கூட வரியா வரலையா? என்ன பாரு நீ. சரி போகலாம். ராகுலுக்கும் காயத்ரிக்கும் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன், அவர்கிட்டே போகலாம். சரியா? எங்கே வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகணும், அவ்வளோதான். சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியா. நந்தினி வரா. ஏமா நந்தினி இப்படி பண்ண? மறைக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம்? நான் என்ன மறைச்சேன்? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கம்மா நீ? கோயிலுக்கு வெளியே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியும் நந்தினி. அதை பற்றி தான் அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ஏன் நீ மறைச்சுன்னு கேட்குறேன். என்னம்மா சொல்கிற? உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த குறி சொல்கிற பொம்பளை தான்மா எங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிச்சு. அவங்களே சொன்னாங்களா? ஆமாம்மா, அந்த அம்மா பார்க்கிங்கில் தான் நின்றுக்கிட்டு இருந்தது. நாங்கள் வண்டியில் ஏறலான்னு போகிறப்ப தான் எங்களை வழி மறித்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு. உன்கிட்டயும் இதெல்லாம் சொன்னதாகவும் சொல்லிச்சு. நீ இதெல்லாம் உடனே ஓடி வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ எதுக்கிட்ட மறைக்கிற இதெல்லாம்? அம்மா அம்மா, மறைக்கணுன்னால இல்லைம்மா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். இந்த சந்தோஷம் இருக்காரு, அவர் தான்மா யார்கிட்டயும் எதையும் சொல்லாதுன்னு சொன்னார் என்கிட்ட. அம்மா, எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குமா. அந்த பொம்பளை சொன்னதில் உண்மையாக இருக்குமாம்மா? நீயே சொல்ல அம்மா. அப்படி மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்திடலாம்மா. வேணாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா உண்மையிலேயே. ஐயோ, கல்யாணத்தை நிறுத்துறதா? என்னம்மா பேசுற நீ? இதுக்கு தாண்டி பார்வதி அவகிட்ட அதெல்லாம் சொல்லாதண்ணா. என்னம்மா பேச்சு பேசுற நீ? கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது. இங்க பாரு, நீ இப்படி பேசாத பதிலு. அத்தை, உங்கள் புள்ள உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அத்தை. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக கல்யாணத்தை படிக்க முடியும்? அந்த ஆளுக்கிட்டையுமே நான் அதான் சொன்னேன், இந்த கல்யாணம் வேணாம் அத்தை, நிறுத்திடலாம். நந்தினி, அவசரப்பட்டு பேசாதம்மா. உன்னை இங்க கூப்பிட்டதே நீ தைரியமா இருக்கணும், நீ எதுக்கும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இங்க பாருமா, அந்த பொம்பளை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ தேவையில்லாம இதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அவ்வளவுதான். சந்தோஷக்கும் ஒன்றும் ஆகாது. சரியா? நீ நம்பிக்கையோட இரு. ஆமாம்மா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். சரியா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். நீ தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்காத. இன்னும் நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நந்தே தீரும். அம்மா நட்டி காட்டுவேன். அவ்வளவுதான், உங்க அம்மாவே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்னம்மா இருக்குதா? நீ தேவையில்லாம போய்விட்டாதன்னா. சரிப்பா, ஆனால் எப்படி நீங்கள் எல்லாருமே இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க? உங்கள் யாருக்கும் எந்த பயமும் இல்லையா? விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டோம். பயமும் வந்துச்சு. ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். இதுக்கான தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? அதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேணாம், எதையும் யோசிக்க வேணாம். ரிலாக்ஸ்டாக இரு. சரியாம்மா? சரிங்க அத்தை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் அத்தை ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு வெளியில் குறி சொன்ன பொம்பளை திடீர்னு வந்து தான் என்கிட்ட பேசுச்சு. என்னோட கல்யாணத்தை பற்றி பேசுச்சு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுச்சு. அதுக்கு எப்படி அத்தை நம்ம எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு? கரெக்டாக நான் போனதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கு. எப்படி? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஒருவேளை நாங்கள் எல்லாரும் பத்திரிக்கை எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போனதுனால அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்ன்ட்டு. அப்புறம் நீ தனியாக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து அதை வச்சு இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யானாலாம் தெரியாது மனந்தினி. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்ல. அதான் சொல்கிறேனே, நாங்கள் பார்த்துக்குறோம் அதையெல்லாம். நீ எதுவும் யோசிக்காத. நீ எதையே யோசிச்சு பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டோம். இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. அம்மா பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் உன் ஜாதகத்தையும் சந்தோஷ் ஜாதகத்தையும் எடுத்துன்னு போகிறேன் ஜோசியர்கிட்ட. சரியா? ஏற்கனவே ராகுலு காயத்ரிக்கு ஜோசியம் பார்த்து சொன்னார்ல ஒருத்தரே, அவரையே போய் பார்க்குறோம். ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறோம். எதனா பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். சரியா? நீ எதை பற்றியும் யோசிச்சு டென்ஷன் ஆவானா. சரிம்மா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரிம்மா. சரிம்மா, சரி. இனிமேல் எதையும் மறைக்காதன்னா எதுனாலும் எங்களாண்ட வந்து சொல்கிற. அந்த பொம்பளை எங்ககிட்ட சொல்லலைன்னா இந்நேரம் நீ தானே எல்லாத்தையும் உனக்குள்ளே வச்சுருந்துருக்கணும். இனிமேல்ட்டு எதையும் இந்த மாதிரிலாம் மறைக்காத. நான் எதையும் மறைக்கணும்னுலாம் இல்லைம்மா, எல்லாத்தையும் உடனே சொல்லிடணுன்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த சந்தோஷ் தாம்மா யார்கிட்டயும் எதையும் சொல்லாதுன்னு சொன்னார். சரி விடு, இனிமேல் யாருன்னா சொன்னாலும் நீ எதையும் மறைக்காத எங்ககிட்ட. நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போ. அர்ச்சனா, அவளை கூட்டின்னு போ. குழந்தைக்கு எதனா சாப்பிட்றதுக்கு கொடு, ஜூஸோ இல்லைன்னா எதனா பழமோ கட் பண்ணி கொடு. அது வயிறு வலியில் வேற முடியாமல் இருக்குது. நீ போடா, நீ உள்ளே போ. சரிம்மா. வானந்தினி, அடியே போய் உன் புள்ளு ஜாதகத்தை எடுத்துன்னு வா போ. இப்போவே வா. ஆமாண்டி, போய் எடுத்துட்டு வா. சரி, நந்தினி ஜாதகம் அவ ஜாதகம் இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எடுத்துன்னு வந்துட்டேன். நீ போய் எடுத்துன்னு வா.
சூப்பரா இவ்வளோ அடியே அப்போ பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறியா நீ? இதில் தாங்க இருக்குது, மனசுக்குள்ளே ஊற்றிக்கினே இருந்தது ஜாதகத்தை காட்டணுன்னு. அதான் சரி சாமியெல்லாம் கும்பிட்டு பொறுமையாக சாயங்காலமாக இன்றைக்கி எத்தனை போகலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நான் நிற்கிறேன். ஏய் நீ நடி வேடிக்கை பார்த்துருக்கிறப்போ அப்போ எத்தனை போ ஜாதகத்தை? அந்த போய் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் மதியத்துலேயே போகிறது, கொஞ்சம் சாயங்காலமாக போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஷில்பா, சாயங்காலம் வரைக்கெல்லாம் நல்லா வெயிட் பண்ண முடியாது. நீ போய் ஜாதகத்தை எடுத்துன்னு வரியா இல்லை நானே வந்து எடுத்துக்கிட்டா? சரி சரி போகிறேன், இதை கட்டாத, இந்த போகிறேன். பார்வதி கூட நாங்களும் வரட்டுமா? வாங்கண்ணே, யார் வேணான்னுது, போகலாம், எல்லாருமே போகலாம். சரி சரி போய் ஜாதகத்தை காட்டுவான். ஆனால் ஜோசியர் மட்டும் எதனா இடக்கு முடக்கா சொன்னான் பார்வதிய. அவன் இன்னைக்கு என்ன ஆவானே தெரியாது என் கையில். தாயி நீ சொன்ன வேலையை சரியா செஞ்சு முடிச்சிட்டேனா தாயி? ரொம்பவே சரியா பண்ணிட்டீங்க. சொன்னபடி 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்ன தாயி, ஒரு கல்யாணமே நிற்க போது வெறும் 5000 நீட்டுற, இன்னொரு 5000 போட்டு கொடுத்தாயி. ஒரு பேசுனது 5000 தான், நீ செஞ்ச வேலைக்கு இதுவே ஓவர் தான். வாங்கிட்டு கிளம்பினே இந்த இடத்த விட்டு. வேலை முடிஞ்சவொடனே கழட்டி விடுற பாத்தியா தாயி? சரி சரி, எனக்கு இது போதும் தான். ஆனால் இது போல் எதனா வேலை இருந்தால் சொல்லு தாயி, அடிக்கடி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், புடியுத யாருன்னா பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், புடி. சரி தாயி, ரொம்ப நன்றி தாயி, போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. நீங்க சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது, போனை வைங்க. நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலைன்னா உன் ஃபோனுக்கு நான் அனுப்பியிருக்க வீடியோ உங்கள் அப்பா அம்மா அத்தை மாமா அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு எல்லாருக்கும் போகும். ப்ளீஸ் ப்ளீஸ் அதையெல்லாம் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ், அப்படியெல்லாம் செய்யாதீங்க. நான் அனுப்பாமல் இருக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும், செஞ்சே தீரணும். செய்யலைன்னா அடுத்த செகண்டே அனுப்பிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அதெல்லாம் அனுப்பிட வேண்டாம் ப்ளீஸ். நீங்கள் சொன்னதை நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் நான் சொன்ன எங்கள் வீட்டில் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னதை நீ செய்யலைன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அடுத்த செகண்டே வீடியோ எல்லாருக்கும் போகும். சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் செய்கிறேன், நான் கண்டிப்பாக செய்கிறேன். சரி எனக்கு அவங்களோட ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் அனுப்பிவிடு. அதெல்லாம் உனக்கு நான் எப்போவோ வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன். சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி ஃபோனை வச்சிடுறேன். பாய் மணி, உன் குடிமி என் கையில். பாய் பாய். போயிட்டு வந்துடுறோம்டா, வீட்டை பார்த்துக்க. என்ன மதியத்துக்கு நீ எதுவும் சமைக்க வேணாம், நாங்கள் வரும்பொழுது எதனா வாங்கிட்டு வந்துடுறோம் சாப்பிட்றதுக்கு. சரியாம்மா? எதுக்கு அத்தை வீணா வெளியே வாங்கிக்கிட்டு, நான் சமைச்சிடுறேன் அத்தை. இல்லைடா வேணாம், அத்தை சொன்ன கேளு. இந்த வேகாத வெயிலில் அடுப்பங்கரையில் நீ இப்போ நிற்க வேணாம், சரியா? நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறோம். நீயும் மணியும் நந்தினி கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, சரியா? அவ கூடவே இருங்க. சரிங்க அத்தை. சரிடா, போயிட்டு வந்துடுறேன். அம்மா. என்னடா இங்கே பாருடா, நான் உண்மையில கோவமா இருக்கேன், என்கிட்ட பேசாத. ஏம்மா? நந்தினி கிட்ட விஷயத்த மறைக்க சொன்னியாமே. தெரிஞ்சா எல்லாருக்கும் தேவையில்லாத டென்ஷன் தான். அதுவும் இல்லாமல் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்லைன்னு. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்ப்பா, ஆனால் பெற்றவங்க நாங்கள் அப்படி விட்டுற முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும், அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நாங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறோம். என் புள்ள உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னாலேயே சும்மாலாம் இருக்க முடியாது. நானுமே ஜாதகம்லாம் வேணாம், பார்க்க வேணான்னு தான் நினச்சேன். எனக்கு இப்போ அடி மனசில் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, உங்கள் ஆறுதலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் அன்னைக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். பரிகாரம் அது இதுன்னு என்கிட்ட எதையும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது, அவ்வளோதான். என்ன இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? இப்போ ஜோசியர் எதனா பரிகாரம் பண்ண சொல்லி அதை சந்தோஷம் மூலியமா பண்ண சொன்னாருன்னா என்ன பண்ணுறது? அப்போ இவங்கிட்ட தானே நான் போய் நிற்க முடியும். என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். விடுங்க அத்தை, அவருக்கும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அண்ணா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் அத்தை, நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. சரிடா, பொம்பளை பிள்ளைங்க தான்டா நீங்கள் ஒழுங்காக நல்லா தெளிவாக பேசுகிறீங்க. இந்த பசங்க பாரு எல்லாத்துலேயும் நம்பிக்கை இல்லைன்றவானுங்க. சரிடா நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா உனக்கு என்னடி வேணும்? அம்மா அது வந்து என்ன ஜோசியரை பார்த்துட்டு வர வழியில் பழம் வாங்கிட்டு வரணுமா? இல்லை அம்மா, என்னம்மா நீ, எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வேணாம். எனக்கு நீங்கள் இப்போ ஜோசியரை தானே பார்க்க போகிறீங்க? ஆமாண்டி. அது அது சம்மந்தமாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னது?
அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ காலம் நிறைய மாறி போச்சா, அதனால் இந்த ஜோசியரெல்லாம் கூட மாறிட்டாங்கம்மா. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு மட்டுமே ஜாதகம் பார்க்குற ஜோசியருங்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரியா? இல்லடி, கல்யாணத்துக்கு மட்டுமே ஜோசியம் பார்க்குறவங்க ரொம்ப வருஷமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படியா? நான் தெரியாமல் சொல்லிட்டேன் போல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போயிட்டு ஜாதகத்தை காட்டுங்கம்மா. அப்போ தான் அதெல்லாம் பரிகாரம்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணத்தையும் நம்ம நடத்திட முடியும். ஏன்னா நாள் வேறு கம்மியாக இருக்கு இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போங்க. எந்த ஜோசியர்கிட்டடி போக சொல்கிற? ராகுல காயத்ரிக்கு பார்த்தவரை தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். வேறு யாரையும் தெரியாதுடி. ஆமாம்மா, நீங்கள் அவங்கக்கிட்டலாம் போகாதீங்கம்மா. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கல்யாண ஸ்பெஷலிஸ்ட் ஜோசியரெல்லாம் இருக்கிறாங்க. நான் கூட நிறைய பார்த்துருக்கேம்மா. ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு அவரோட அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் தரேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுங்க. இல்லை நான் கூட அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி தரேன். நீங்கள் அண்ணன் ஜாதகத்தையும் நந்தினி ஜாதகத்தையும் எடுத்துன்னு போங்க. அப்போ நீயே ஏற்கனவே ஜோசியரெல்லாம் பார்த்து வச்சுட்ட போல, இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, காலையில் நந்தினி ரொம்ப பயந்து அழுதுட்டால, அதனால் நான் ஜோசியர்கிட்ட நீங்களாம் போவீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நெட்டில் நல்ல ஜோசியர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சரியா? நான் நம்பரு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோனில் அனுப்பி விட்டுறேன். சரிம்மா, எவ்வளோ பொறுப்பாக பேசுது என் பொண்ணு. சரிடா, இப்படியே இருடா தங்கன்னு. சரி சரி, அப்போ ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் அப்பாவுக்கு அனுப்பி விட்டு டக்குன்னு. சரிங்கம்மா, ஃபோன் யார் ரூமில் இருக்குது, நான் போய் அனுப்பிடுறேன்னு. இருங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரிடி, இப்போ நான் அர்ச்சனா வீட்டில் இருக்கேன், நீ அனுப்பிட்டு சொல்லு அம்மா கிட்ட. சரிம்மா. மணி இப்படி பொறுப்பாக பேசும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, அவள் சொன்ன ஜோசியரையே போய் பார்ப்போம். மணி என்ன திடீர்னு இந்த விஷயத்தில் இவ்வளோ அக்கறை காட்டுறா? உண்மையிலே தான் அக்கறை காட்டுறாளா, இல்லை இதுக்கு பின்னாடி எதனா விலங்கு இருக்குமா? சே, நம்ம இதுக்கு தப்பாக யோசிக்கணும். அவள் உண்மையிலேயே நந்தினியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா போல். அதனால தான் இப்படி அவளே முன் வந்து இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான். சரி, நம்ம இதுக்கு இங்கே இருக்கணும், நந்தினி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். குழந்தைங்கள்லாம் வேறு இருக்கும், அதுங்களோட ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு அப்படியே நந்தினியை சந்தோஷப்படுத்துவோம். அவள் மனசை மாற்றுவோம். தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா.